வணக்கம். என் பெயர் சே. ஹரிஸ்வரன். நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனது பள்ளியின் பெயர் அரசு மேல்நிலைப் பள்ளி மந்தூர். இன்று நான் பேச வந்துள்ள தலைப்பு ராமநாதபுரம் மாவட்டத்தின் சிறப்புகள். இந்திய மாநிலமான தமிழ்நாட்டின் 38 மாவட்டங்களில் ஒன்றாகும் நம் ராமநாதபுரம் மாவட்டம். இம்மாவட்டத்தின் நிர்வாக தலைமையிடம் ராமநாதபுரம் ஆகும். இது தென் தமிழகத்தில் அமைந்துள்ள ஒரு கடற்கரை மாவட்டமாகும். இந்து மக்களால் புனித தலமாக கருதப்படும் ராமேஸ்வரம் இந்த மாவட்டத்தில் தான் அமைந்துள்ளது. 1910ஆம் ஆண்டில் மதுரை மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் இருந்து சில பகுதிகளை பிரித்து இணைத்ததால் ராமநாதபுரம் மாவட்டம் உருவாக்கப்பட்டது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்த மாவட்டம் ராம்நாட் என அழைக்கப்பட்டது. இந்த பெயர் சுதந்திரத்திற்கு பிறகும் தொடர்ந்து பின்னர் தமிழ் மரபிற்கு ஏற்ப ராமநாதபுரம் மாவட்டம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ராமநாதபுரம் முகவை என்று அழைக்கப்படுகிறது. முகவை மாவட்டம் என்று அழைக்கப்படுகிறது. 1985ஆம் ஆண்டு மார்ச் 15ஆம் தேதி ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை மற்றும் விருதுநகர் இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது. தென்னிந்தியாவில் காசி எனப்படும் ராமேஸ்வரம் கோவில், தர்ப்பசயனம் என்றழைக்கப்படும் திருக்காணி பெருமாள் கோவில் போன்றவை ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள முக்கிய வழிபாட்டு தலங்கள் ஆகும். உலகிலே மிக நீளமான சுற்றுப்பிரகாரத்தை கொண்டது ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் ஆகும். முத்துராமலிங்க தேவர், முத்துராமலிங்க சேதுபதி, டாக்டர் APJ அப்துல் கலாம் போன்றோர் பிறந்த மாவட்டம் நம் ராமநாதபுரம் மாவட்டம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரவலாக காணப்படும் மண் கரிசல் மண். பயிரிடப்படும் முக்கிய உணவுப் பயிர்கள் நெல், கம்பு. நம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள முக்கிய கனிமம் மைக்கா. சிறிய துறைமுகங்களை கொண்ட மாவட்டம் நம் ராமநாதபுரம் மாவட்டம். தமிழ்நாட்டில் புனித பூமியாக தென்னிந்தியாவின் காசி என்றழைக்கப்படும் மாவட்டம் ராமநாதபுரம்